இன்றைக்கி என்ன ஃபுட்டுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் தான் செஞ்சுருந்தேன். குழந்தைங்க ரொம்ப விரும்பி கேட்டாங்க. அதனால் அவங்களுக்காக ஸ்பெஷலாக செஞ்சுருந்தேன். ஃபாலோவர்ஸ் கேட்டிருந்தாங்க, "நீங்கள் போட்டிருக்க டாப்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. எங்கே வாங்குனீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் வந்து போட்டிருக்கிறது ட்ரெண்ட்ஸில் வாங்கியிருப்பேன். அப்படி இல்லைனா மீஷோ ஆன்லைனில் வாங்குவேன். இந்த 2 இடத்த தவிர வேறு எங்கேயும் வாங்கிட்டு வர மாட்டேன். அப்படி வாங்கிட்டு வந்தால் ஹஸ்பண்ட் தான் வாங்கிட்டு வருவார். இந்த 3 இடம் மட்டும் தான் என்னுடைய சாய்ஸு. நான் 10த் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ எனக்கு ஒரு டாபிக் குடுத்தாங்க. பேச்சு போட்டி தான். தனி குடும்பமா, கூட்டு குடும்பம் அத பத்தி பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து தனி குடும்பத்துல தான் சேர்ந்திருந்தேன். என்னுடைய டீம் தான் வின் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸும் குடுத்தாங்க. அந்த காலகட்டத்திலேயே புருஷன் கூட உட்காந்து பேசக்கூடாதாம், வீட்டு வேலைகளே செஞ்சுக்கிட்டு இருக்கணுமா, சிரிக்கக்கூடாதாம், தலை வாரக்கூடாதாம், ரெடி ஆயிட்டு இருக்கக்கூடாதாம். இவ்ளோ சிக்கல், பிக்கல் எல்லாமே இருந்திருக்கு. எப்படி இருந்திருப்பாங்கன்னு பாருங்க. இது அந்த காலகட்டத்தில மட்டும் கிடையாதுங்க. இப்பவும் இன்னமும் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. இப்போ கூட ஒரு ஹஸ்பண்ட் கூட எங்கேயோ வெளியில ரெடி ஆயிட்டு போனா, ஆமா எப்படி மேக்கப் பண்ணிட்டு மின்னிக்கிட்டு போறா பாரு அப்படின்னு தான் சொல்ற மாமியாருங்களும் இருக்கிறாங்க. ஒரு ஃபோன் பேசக்கூடாது, எங்கேயும் வெளியில போகக்கூடாது. எனக்கு வந்து தனி குடும்பம் தான் பெட்டர்ன்னு சொல்லுவேன். இத பத்தி உங்களுடைய கருத்து என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.